கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 28ஆம் தேதி மார்ச் மாதம் 26ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த ஆவியானவருடைய தன்மை எப்படி என்றால், பலம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, தெளிந்த புத்தி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 3 காரியங்களை திருத்துவ தேவனாய கர்த்தர் இந்த நாட்களிலே ஆவியானவர் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, பலத்தை கொடுக்கிறவர் இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவனாகவும், அன்பை கொடுக்கிறவர் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவும், 3வது தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவருமாய் இந்த நாட்களிலே திரித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், நம்முடைய பரமபிதாவாகிய கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களிலே தாங்கள் எப்படியாக திருத்துவ தேவனாக இந்த நாட்களில் இருக்கிறார்களோ அப்படியே இந்த நாட்களிலே அதே திருத்துவத்தை தான் நமக்கும் இந்த நாட்களிலே அளித்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நீங்கள் எடுத்து பார்ப்பிலானால் பழைய ஏற்பாட்டிலே சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே இறங்கின வேளையிலே பலன் கொண்டு பெலிசியரை இந்த நாட்களில் எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருந்தது. தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த வேளையிலே அங்கே கோலியாத்தை ஒரே அடியிலே வீழ்த்துவதற்காக அந்த நாட்களிலே தேவன் அங்கே கிருபை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக அன்பு என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் நிமித்தம் அங்கே கல்வாரியிலே தன்னை இந்த நாட்களிலே அர்ப்பணித்தார். இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்கள் மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய இரத்தத்தை இந்த நாட்களிலே சிந்தி இன்றைய நாட்களிலே என்னையும் உங்களையும் இந்த நாட்களிலே பாவியாக இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நாட்களிலே அன்பின் நிமித்தம் மீட்டு கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 3வதாக இந்த தெளிந்த புத்தி என்று பார்க்கிற வேளையிலேயே எந்த இடத்திலே எதை ஆவியானவர் பேச வேண்டுமோ, எப்படியாக இந்த நாட்களில் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டுமோ என்பதை இந்த நாட்களில் ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இந்த காரியத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, திருத்துவ தேவனாகிய கர்த்தர் திருத்துவமாய் இந்த நாட்களிலே சாதாரணமான இந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே இன்றைக்கு கிரியைகளை இந்த நாட்களிலே நடத்தி கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த திருத்துவ தேவனாகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் எவ்வளவு பாக்கியவதிகள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே இங்கே அவருடைய பிதாவினுடைய திருத்துவம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வெளிப்படுகிறதை நாங்கள் உணரக்கூடியதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிற இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே திருத்துவ தேவருடைய திருத்துவ கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால், இந்த பூமியிலே வரப்போகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை பாதுகாத்து தப்புவித்து கொள்ளும்படியாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய திருத்துவம் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் கையிட்டு சேர காரியங்களை ஆசீர்வதியும். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய திருத்துவ அவர்களுக்குள்ளே விளங்கட்டும் ஐயா. திருத்துவத்தின் மூலமாய் அவர்கள் இந்த நாட்களிலே உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களிலே வரப்போகிற காரியங்களை ஆண்டவரே இந்த நாட்களை அறிந்து கொள்ளும்படியாக தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. இந்த நாட்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என்றென்றும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த நாட்களை விளங்கும்படியாக உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா.
தேவரே இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்களின் மூலமாக இந்த நாட்களிலே ஜனங்களை விடுவியும். இந்த லெந்து நாட்களிலே அவர்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன்.